எங்க அடிக்க நாங்க பசியோட பசியா இருந்தாலும் எங்களுடைய வவுத்தரிச்சதுனால சரி நாடு செழிக்கல. எங்க பிள்ளைகள் எல்லாம் விலை கொடுத்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதாவது தவிடு கிடைச்சாலும் கிடைக்கும், தங்கம் கிடையாத பஞ்சம். தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், தவிடு கிடையாத பஞ்சம். கஞ்சி குடிக்காம கொடுப்ப கீரையை கொண்டு வந்து குண்டா சட்டியில போட்டு கடைஞ்சி பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, தவிட கருப்பட்டியை போட்டு பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ வந்து பகுதி பணம் கைக்கப்பா. அப்படியே உனக்கு பகுதி பணம் வேணுமானால் நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. எப்படி ஐயா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய, அவனை படையெடுத்து சண்டை செய்ய உங்க அரக்கனுக்கு நெஞ்சிலே துணிவு இருந்ததையானா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. சண்டையிலே செவித்து அவன் பகுதி பணத்தை வாங்கிட்டு போட்டும். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதி பணத்தை வாங்கிட்டு வான்னு மறுபடி இங்க அனுப்புவான். இந்த அரசர்கள் பக்கம் வந்தோமானா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க நம்மள அடிப்பாங்க. அதனால அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை முதலாவது நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். அதனால இந்த அரக்கனை சொல்லக்கூடிய விதமா சொல்லி இவனை வனத்துக்கு அனுப்பி வைக்க வேணும் என்று மந்திரியானவன் அரண்மனைக்கு ஓடோடி வருகின்றான். வாருமையா வல்லரே, வாருமையா வல்லரே, நீங்க வார்த்தை ஒன்று சொல்லுங்க. மன்னா உங்க மன்னரக்கனே பகுதி தரமாட்டோம் என்று பணிகள் எல்லாம் சொன்னார்கள். மன்னா வல்லரக்கா பகுதி பணம் கேட்டு போனதுக்கு உங்க மன்ன அரக்கனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம், மடிந்து நடக்க மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், ஏனென்று கேட்க மாட்டோம். அதை மீறி வேணும்னா படையெடுத்து வர சொன்னாங்க. நீங்க சண்டை கொடி நாட்டணுமா, சண்டைக்கு போகணுமா? சண்டை கொடி நாட்டி சண்டை செய்யணுமா? ஏய் மந்திரி, என்னைய பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னான்னா உங்களை பார்த்து தான் வர சொன்னா. அப்ப படைய புறம் திரட்டுடா, நம்ம சண்டைக்கு போவோம். நம்மகிட்ட எந்த படை இருக்கு ஐயா? ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை. மன்னா நீங்க சொல்லக்கூடிய படையெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பலமா இருந்துச்சு. சண்டை செஞ்சோம். இப்ப இருக்க படைய புறம் இத்து போய் கிடக்கு. முந்தின சண்டையிலே
வாஞ்சி போச்சு படபுடா. அதனால வந்த பஞ்சத்தினால ஆமையா படைகள் எல்லாம் இத்து போய் கிடக்கு. அவன் நொஞ்சி கிடக்கு. இனிமே இந்த படையை வச்சு நமக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. இந்த படை சரி வராது, வேற படைதான். அதனால ஆமா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? சண்டைக்கு போகணுமானா சைனிகள் கிடையாது. கிடையாது. யுத்தத்திற்கு போகணுமானால் யுத்தப்படை கிடையாது. கிடையாது. மல்லுக்கு போனாலும் மல்லுப்படை கிடையாது மன்னவா. ஏமன்னா அதனால் ஒரு மனிதனுக்கு என்னையா ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை என்கிற ஆயுதம் தான். பொறுமை என்று சொல்லக்கூடிய ஆயுதம். அதனாலே நீங்கள் சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எமயகிரி வருவதத்திலே ஆமா ஆருடைய வனத்திலே அறந்தவனம் சோலையிலே அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நீங்கள் அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்தவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே ஆட்டும் என்று சம்மதித்து அந்த வல்லனக்கனானவன் எப்படி தவம் இருக்க வருகிறான். தலைய மொட்டைதான் அடித்தான், தலைய மொட்டைதான் அடித்தான், சன்னியாசி போல் கோலம் கொண்டான், அவன் காவி உடைய முத்திராட்ச மாலை போட்டான், கம்பம் அதை தோளில் வைத்து தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே, அழைத்து காட்டுக்கு வாரானே. அவன் செங்கோலை தான் விடு, அரங்க சிம்மாசனம் தானவன், செங்கோல் பிடித்து சிம்மாசனம் அமர்ந்த வல்லரக்கல் ஆண்டவன் சிவனை எண்ணி தவம் இருக்க வேணும் என்று தலையை மொட்டையடித்தான், நெச்சியிலே திருநீச்சு பட்டையடித்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து காவி உடை அணிந்தான், கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தான், 1000 மூலம் கம்பத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு ஆருணிய வனத்திற்கே வருகிறான். அந்த வல்லரக்க ராட்சுதன் வருகின்றான். அவன் நாடு விட்டு நகரம் விட்டு 6 சுனைகளைத்து எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தான். தவ பொருளை இறக்கி வைத்த வல்லரக்கன் என்ன செய்கிறான்? சிவபெருமானை எண்ணியே நாமல் தவம் இருக்க வந்திருக்கிறோம் அல்லவா. சிவனுக்கு ஏற்ற ஒரு சிவன் பானை பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி காட்டிலே 3 கல்லை பிறக்கி அதையே ஒரு அடுப்பாகவே கூட்டி பொங்கலிட்டு வருகிறான் இந்த வல்லரக்கல். அரக்கனானவன் அப்படி பொங்கலிட்டு வரும்போது பொங்கல் பொங்கி வரக்கூடிய நேரத்துல இந்த பானை 2ஆ வெடிச்சு போச்சு. என்ன இப்படி போய் போச்சு? பானை 2ஆ வெடிக்க இது ஆகாத சகுனம்னு நினைச்சு பார்த்தானா வெங்கல பானை தூக்கி வைக்க வேண்டியானே. வெங்கல பானை கொண்டு வரல. வெங்கல பானையில் பொங்கல் இட்டால் அந்த காலத்துல சாமிக்கு பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. மண்பானையில தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த காலம் வெங்கல பானை கிடையாது, ஈய பாத்திரம் கிடையாது, சில்வர் பாத்திரம் கிடையாது, அதனால மண்பானை வச்சாங்க. அதாவது ஒரு வகையிடத்துக்கு ஒரு வருடம் ஒரு ஆலயங்களில் ஒரு புது பீடங்கள் போடுவார்கள். ஒரு வருஷத்துல அப்ப கோயில்கள் அப்படி பிரமாதமா கட்டடம் கிடையாது. ஏகமா இருக்கும். சரி, வருஷம் மழை பெய்யக்கூடிய மழைகள்ல அந்த பீடமானது கரைந்து போகும், அப்படியே கரைஞ்சு போய் நிற்கும். அப்ப புதிதாக பீடம் போட்டால் அந்த தெய்வமானது சச்சுருவா வந்து நிக்குமா. நேரே நின்று பேசியிருக்கு உருவம் இல்லாம. அதே மாதிரி சரி மண்பானையில் பொங்கல் இட்டாதான் பொங்கல் வந்து பலிதமாகுமா. இப்ப மட்டும் ஏன் பீடம் போட மாட்டேங்க? என்ன காரணம்? பீடம் போடாம வேண்டுமானால் அந்த ஆண்டவனுடைய தெய்வ சக்தினால அவர்களுக்கு தகுந்த செல்வாக்க கொடுத்திருக்காங்க. அதனால வந்து அந்தந்த கோயில்கள்ல பெரிய பெரிய மண்டபங்கள், இந்த பெரிய கொட்டகைகள் இப்படி போட போய் நனையருக்கு சான்ஸ் கிடையாது. அதனால பீடம் புதுசா மண்சாந்தை குலைத்து பீடம் போட்டாங்க. பூராமே சுடுசெங்கலை வச்சு பீடத்தை கட்டி பூசிட்டா நனையாது. நனையாம கரையாம இருக்கணும்னு மண்டபம் போட்டு வச்சாங்க. அதனால புதுசா பீடம் போட வேண்டாம். கண்டிப்பா போடணும். அதனாலே இந்த அரக்கனானவன் பொங்கலிட்டு வரும்போது பானை 2ஆகவே வெடித்து விட்டது. அரக்கனவன்
புத்திக்கு தக்கவாறு எண்ணுகிறான் இது வேகாத பானைதான் வேகாத பானைதான் இது வேளாரோட குச்சம்தான் பானை வெடித்திட்டாலும் குச்சம் தேங்காய உடைக்கான் தேங்காய் கண்ணோட சில்லு சில்லா செதறி ஓடுது சில்லு சில்லா செதறி ஓடுன உடனே இந்த அரக்கனானவே அப்பமாவது இந்த தேங்காய் இப்படி செதறி ஓடுது இது ஆகாதுன்னு நினைச்சு பார்த்தானா அப்ப நினைக்கா தேரோடு தேங்காய் இது தென்னை மர வாக்கு நம்ம குத்தமே இல்ல அதனால குத்தம் கிடையாது கற்பூரத்தை ஏற்றி நான் காட்சி வந்து அணைத்தது இது நம்ம குத்தம் கிடையாது இது காத்தவராய குத்தம் அந்த வாயு குத்தம் அதனால இந்த வாயு பகவானுடைய குற்றமாகிவிட்டது இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய பூசை வந்து இந்த சிவபெருமானுக்கு கொடுத்து வைக்கல அவருக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு அப்படி இருக்க போய்தான் பானம் அவருக்கு அவன் சூட வந்து அமையுது அப்படின்னு இவன் நினைக்கான் அப்ப இப்படி எண்ணிய வல்லரக்கள் சிவனை எண்ணிய தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்கின்றார் அவை சாந்தி கொண்டு மெல்ல தரைமணி சாந்தி கொண்டு தரைமணி தலைமணி சந்தேனேத்தா அவன் சந்தேனேத்தா தன்னுடைய வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறான் அல்லவா செய்து வருகிறான் அவன் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல எப்படி ஐயா 12 வருட காலங்களாக அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமா பகவானை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவன் இந்த வருஷம் வருவாரு, இல்லைன்னா அடுத்த வருஷம் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து இறைவனாகிய சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அவன் இறைவனை என்னைய அளந்து புலம்புகின்றான். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவன் சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா.
போறீங்க? எங்கயா செல்கிறீர்கள்? அடியே பார்வதி, என்னங்க? ஆண்டவன் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகம் என்பது வரக்கூடாது. எப்பவும் வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, என்னய்யா? எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே ஆருணிய மரத்திலே அரக்கனாகப்பட்டவன் தவமிருந்து வருகிறான். தவமிருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? அதேதான் அதேதான். வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவாயா நேரம்? வரம் கொடுக்கிறதுக்கு எந்த நேரம் இருக்குமா? நீங்க காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். அது சரிதான். சரி, இப்ப போனாலும் பரவாயில்லை. வேற என்ன? நீங்க போகும்போது என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா நான் உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நான் என்னன்னே கேட்க மாட்டேன். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டு போனதுனால இனி உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கையே இல்லையா? நம்பிக்கை இல்லையா? கிடையாது கிடையாது. பிறகு எப்படி நான் போய் அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க? அதுக்கு விவரம் சொல்லமா? ஆண்டவா, என்னய்யா? உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவர் எவன் வார்த்தை கேட்கறதுக்கு? அவரை கூப்பிட்டு சரி பூலகம் சென்று கைலாசத்துக்கு அரக்கனை அழைத்து கொண்டு வந்து அவ என்ன வரம் கேட்டாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்தே கொடுப்போம். அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆண்டவள் நந்தி தேவனை வரவழைத்து அழைத்து, எப்பா ஏன் நந்தி தேவா, என்னய்யா? பூலகம் சென்று தவம் இருக்கும் அரக்கனை என் கையிலைக்கு நீர் அழைத்து வர வேண்டும். வர வேண்டும் மகனே. இறைவா, ஐயா, நான் எப்படி அவனை கைலாசத்திற்கு அழைத்து கொண்டு வர முடியும்? எப்படி ஐயா முடியும்? அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. என்ன சாமி? இதோ இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் சரி அரக்கனுடைய வாயிலை போட்டு இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்க சொல்லப்பா. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே உடனடியே அவனுக்கு 2 ரெக்கை வந்து முளைக்கும். 2 ரெக்கை முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் ஆருணிய வனத்திலே வந்து அரக்கனை எங்கு தேடியும் காணாமல் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, ஐயா காணல் அடிக்கிறது கைகால் நோகுது, எனக்கு வேணல் அடிக்கிறது வெந்தனல் ஆகுது, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை. அரக்கா 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 என்று, அரக்கா என்று அங்கே 5 6 சத்தம் போட்டார். அடே வல்லரக்கா, 2 தவம் செய்யும் மரக்கா, ஈசன் உன்னை அழைக்க சொன்னார் மகனே, வரந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா, வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5 6 சத்தம் போட்டு அழைத்த போது அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்க சிவன் தான் அவனை அழைக்க வந்து விட்டாரா? அப்படி என்று அவனோ புத்தை விட்டு கீழினான். அவன் புத்தை விட்டு அவங்க ஓடோடி வாரான். அவன நந்தி தேவன் முன்னால் வல்லரக்க வாரபோ தவத்தை விட்டு இறங்கினான். நேர நந்தி தேவன் முன்னால வந்து நிற்கிறான். ஏறிட்டு பார்த்தா நந்தி தேவனை கண்டவுடனே அரக்கன் பார்த்தான். நம்ம சிவனண்டல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தோம், ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கி. ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது. 4 கால் இருக்குமா? இல்ல பின்னாலதான் வால் இருக்குமா? அப்ப இது யாராக இருக்கும்? கால் 2 இருக்கும்ல.
4 இருக்கு. நம்ம 4 காலுகிறாரு ஒரு வாளுகிறாரு. அப்ப இது யாராக இருக்கும் என்று சந்தேகப்பட்ட அந்த வல்லரக்கன் ஆட யாரடவா காலைங்க யாரடவா காலைங்க நீ எவரடவா இங்கு வா எப்ப மாடு போல வந்தவன் மனிதவத்தை கலைத்தவன் என் காலை போல் வந்தவன் என் நடுத்தவத்தை கலைத்தவன் நீ எந்த அவத்த கலைத்தவா அப்பா நீ எந்த அவத்த கலைத்தவா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காளை, மாடு மாறி வந்து என் மனை தவத்தை கலைத்து விட்டாயப்பா. காலை போல வந்தவனை கடுந்தவத்தை கலைத்து விட்டாய். என் தவத்தை கலைத்த உன்னை இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். யாரக்கா நீ கொஞ்சம் பொறப்பா. நான் யாரு தெரியுமாடா? அந்த வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேருதான் நந்தி தேவன். தொந்தி இல்ல, என் பேரு நந்தி. நீர்தான் நந்தியா? நம்ம ஆளை பார்க்கும் போதே நான் அப்பலே நினைச்சேன். சரி நான் சிவன் தானன்னு நினைச்சு வந்தா நீர் வந்திருக்கிற. இனிமே நான் எப்ப ஆண்டவனை பார்க்க, நான் எப்ப இனிமே வரத்த வாங்க எப்பா வல்லரக்கா சிவன் தாண்டா உன்னை அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தால் வா நம்ம போவோம். நான் எப்படி உங்க கூட வர முடியும்? இந்த பச்சிலை குளிகை வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கிக்க. உடனே உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டே சம்மதித்து குளிகை வாங்கினா வாயில போட்டா கடக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க ரெக்க வந்து முளைச்ச உடனே என்ன செய்தான்? ஏ பாவி அரக்கேன், ஏ வல்லரக்கேன், அங்க பறக்கா இங்க பறக்கா, ஏ பறப்பான், மேல பறக்கா கீழே பறக்கா, கீழே பறப்பானோ பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நிலகுண்டு இருக்க மாட்டுக்கா. இருக்க முடியல அவனால, அவன் நிக்க முடியல, நிலகுண்டு நிக்க முடியல. ஏ பாவி அங்க பறக்கானோ, இங்க பறக்கானோ, வானத்துக்கு பறக்கானோ, பூமிக்கு பறக்கானோ, தெற்க பறக்கான் வடக்க பறக்கான், மேற்க பறக்கான் கிழக்க பறக்கான். நம்ம ரெக்க முளைக்காமலே 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு பைபாஸ் ரோட்ல எப்படி பைக்கில் எப்படி பறக்கும்? அதானே. அப்ப ரெக்க முளைச்சாம சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான்ல. ரெக்க முளைச்சோட கரண்ட் கம்பிக்கு ஊட ஓடி பறந்து போறான். அப்பா ஆமா, 3 கரண்ட் கம்பி 3 ஒயர் நிக்கி, ஆமா அந்த நடுவு இருக்கிற ஓடி பறந்து போறான். அப்படியா? எனக்கு மொத்தம் 2 ரெக்க பறக்கணும். வைங்க என்ன செய்வோம்? ரெக்க பிறந்து ரெக்க வந்து முளைச்சிச்சுன்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் இருக்கு. நான் வீட்டுக்காரி அங்க போட மாட்டா. உங்க முகரைக்கு அது வேற இருக்கா? ஆமா, அழகு போல் பெண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வப்பாட்டி வேணுமா? சரி, அந்த காலத்துல சொலவடை சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. சொலவடையை தான் சொன்னேன், நாட்டுல நடப்பாங்க, அதைத்தான் கேட்க சொன்னேன். அதான் பாருங்க, 7ஆவதுக்கு 7 பெண்டாட்டியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை போல என் கதை. ஆமா, அப்படி இருக்கும்போது சரி ரெக்க முளைச்சுன்னு வீட்டுக்காரிக்கு தெரியாம நான் சேத்தாளி வீட்டுக்கு போயிருவேன். போயிட்டு வீட்டுக்காரிக்கு தெரியாம வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியா? அவன் எங்க போனேன்னு கூட அவளுக்கு கேட்க மாட்டான். முளைக்கவும் செய்யாது. எனக்கு அந்த எண்ணம் தான், நான் நினைப்பு தான் பிளப்ப கெடுக்கும். அதுக்குத்தான் அந்த ஆண்டவன் என்னையா குதிரையை அறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையா? அப்படி கொடுத்திருந்தால் மனிதனுடைய குணம் அறிந்து தான் நமக்கு எல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு. கொடுத்தா நம்ம இந்த நாட்டிலே இருக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு போவோம், உள்நாட்டுக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போகவும் விசா இல்லாமலே போயிட்டு வந்துடலாம். மனிதனுக்கு ரெக்கையை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா காரு, பஸ், சரி பிளஸரு, ஸ்கூட்டரு, புல்லட்டு, சரி ஆட்டோ, ரிக்ஷா எதுவுமே உலகத்துல வந்திருக்காது. ஆமா, எதுவுமே வந்திருக்காது. பறந்தா எதுக்கு வருது? நம்மகிட்ட ரெக்கை இல்லைன்னு இவ்வளவு வாகனங்களும் ஆமா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு தாமிரபரணி ஆத்துல எவ்வளவு வெள்ளம் போகுதோ ஆமையா அதே அளவுக்கு டீசலும் பெட்ரோலும் தேவைப்படுது. ஆனா எங்க இருந்தா வருதுன்னே தெரியல. அது கொஞ்சம் போகும்போது குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரா புகையாத்தான் போகுது. புகையா போய்கிட்டு இருக்குல்ல, கொஞ்ச காலம் போகும்போது அந்த பெட்ரோல் டீசல் குறையதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்பவே குறைஞ்சாச்சு, பூரா பேட்டரியில வந்துட்டு வண்டி. அதே தான் கரண்ட்னால ஓடுது பேட்டரியில வந்தாச்சு. ஒரு 10 வருஷம் போச்சுன்னா பூரா வண்டியுமே கரண்ட்ல தான் வரும். அரவும் இல்லாம ஒரு ரோட்ல அரவும் இல்லாம வருவான். அதேதான் நம்ம பார்த்து போகணும், இல்லைன்னா ஒரே அடி அடிச்சு போட்டு போயிடும். நம்மள எல்லாவில இடிச்சு மலத்திடுவான். அப்போ ரெக்கையை கொடுத்த உடனே இந்த
அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் அங்கும் இங்குமாகவே பறந்து கொண்டிருக்க இருக்கும் போது அரக்கா மேலும் கீழும் பறந்துக்கு இருந்தா என்னைக்குடா கைலாசத்துக்கு போக என்னைக்கு போவ நான் போனதும் இல்ல வந்ததும் இல்ல ஐயா எனக்கு தெரியும் நீங்க முன்னாலே போங்க நான் உங்க பின்னாலே வாரேன் அப்படி என்று சொன்ன போது ஆதி கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள் எப்படி ஐயா ஆதிவள்ளி கையை தாரனாருடைய குளிர்சபைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான் அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு சிவபெருமானையே காண வருகிறான் அப்படி சிவபெருமானை காண வரும்போது 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருபேர்களுமே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோபிபுரத்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருபேர்களுமே விளையாடி கொண்டிருக்க இருக்கும்போது நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார் அரக்கனவருக்கு பின்னாலே வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன் முக்காலும் அரக்க வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான் சர்வலோக நாயகா என்று ஆண்டவனை அடிபணிந்து வணங்கும் போது அப்பந்தான் ஆண்டவன் ஏறிட்டு பார்த்தார் இவன் தான் வல்லரக்கனா இவனாகத்தான் இருக்குமா என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன வார்த்தை கேட்கிறார் தெரியுமா எப்படி ஐயா வா மகனே வல்லரக்கா வா மகனே வல்லரக்கா பாட்டை ஒன்று சொல்ல என் மகனே வல்லரக்கா ஈசன் பக்க வந்தவன் உன்னுடைய தவம் போல அப்பா உலகத்தில கண்டதில்லை
பார்த்திருக்கேன்டா. ஆனா உன் தவத்த மாதிரி நான் உலகத்திலே பார்க்கல. பார்க்கவே இல்ல. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, இப்பவே தாரேன். தருகிறேன் ஐயா. கேட்ட வரங்களை உனக்கு கிருபையோடு தருகிறேன் அப்பா. ஆமா. அரைக்கன் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவா பரம்பொருளே, என்னய்யா? பாதாள உலகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறைகளுமே கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. எனக்கு மண்ணு மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, இருக்கின்றது. சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு மனைவி இருக்கிறா. எங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தேன். இல்ல நாங்க என்ன ஓசுக்கு வச்சிருக்கோமா இல்ல வாடகை செஞ்சு வச்சிருக்கோமா? நாங்களும் சொந்தமா தான் பெண்டாட்டி வச்சிருக்கோம். சொந்தமா மனைவி வைத்திருக்கிறாம்னா அரக்கே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கா. சரிதானே? நீ அப்பலே சொன்ன எனக்கு 2 இருக்குன்னு. நானு வாய்க்கு சூத்த இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து கெடுதல் கிடையாது. ஆமா. எந்த வார்த்தையை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமா. இடத்தை பொறுத்து சொல்லிக்கலாம். சரிதான். அதுக்காண்டி அது ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. அதனால ஆண்டவா உங்க அருளால எனக்கு ஒரு குறையும் இல்லை. இல்லையா? இறைவா உங்ககிட்ட நான் வாங்க வந்த வர வந்து ஒரு சின்ன வரத்தை தான் வாங்கணும்னு வந்திருக்கேன். அப்ப சின்ன வரத்துக்கு அப்ப 12 வருஷம் தவம் செய்த. சின்ன வரத்துக்கு யாருடா 12 வருடமா தவம் இருப்பாங்க? ஒரு வாரம் நோன்பு இருந்தா போதுமாடா. நீ உடனே வந்து வாங்கிட்டு போயிரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்ப உடனே உனக்கு தாரேன். உடனே தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி. அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமானுடைய இடத்தில் அரக்கனானவன் சொன்னான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா எல்லையும் சிறியவா, எல்லையும் சிறியவா, ஈஸ்வரனை கொடுக்கவே, பாக்கலையும் பகுதிவா, பகவானை கொடுக்கவே, சீரகத்தில் சிறியவாரோ, சீரகத்தில் சிறியவாரோ, எனக்கு சிவனாரே. கடுகளையும் சிறியது, மிளகுலையும் சிறியதா? சிறியது என்னப்பா? ஆமா ஆண்டவா, நான் வாங்க வந்த வரம் அப்படி சின்ன வரம் தான். நீ கேட்கறத பார்த்தா உலகத்தில் போய் மளிகை கடை வைக்க போறவங்களுக்கு. நான் சிறிய வரம்னு சொன்னா அதை விட சிறுசு, அவ்வளவு லேசான வரத்தை வாங்கணும்னு வந்திருக்கேன். கடுகுலையும் சிறியது எதுவும் கிடையாது. இதை வாங்க வந்தது அக்கினி வரம் தான். அதேதான். அக்கினி வரத்தை இந்த பையன் சின்ன வரமா நினைக்கான். அதானே கேட்க. ஒரு அமௌண்ட் வேக போனோம்னு சொன்னா முதலாவது போய் எனக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கணும் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. முதலாவது ஐயா ஒரு 1 லட்சம் கொடுங்க ஐயா, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லுவா. சரி. அப்ப நம்ம 1 லட்சம் கேட்கும்போது அண்டமா ஐயா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஐயா விலைவாசி ரொம்ப இருக்கு, அதனால உனக்கு 1 லட்சம் காணாதுப்பா, கூட 2 லட்சம் தானே 3 லட்சமா வாங்கிட்டு போங்க. இப்ப பேங்க் போனோம்னா சரி முதல்ல லோன் கொடுக்க யோசனை பண்ணுவாங்க. சரிதானே? அப்போ இந்த மனுஷன் 2 லட்சம் கட்டாமனா நீ ஒரு 50,000 வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி. அந்த 50,000 லோனை வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள கட்டி முடிச்சோம்னா அதுக்கு அடுத்து உனக்கு எவ்வளவு ஐயா வேணும், சரி உனக்கு எல்லாம் லோன் வச்சிருந்து என்ன செய்ய போறோம், உனக்கு எவ்வளவு தேவையோ வாங்கிக்கோங்க அப்படின்பா. சரி. அதே மாதிரி நமக்கு நடந்ததை பொறுத்து தான் இருக்கு. அதேதான். அதனால ஆமா ஆண்டவா எனக்கு ரொம்ப சிறிய வரம் தான் வேணும், நீங்க தந்தா போதும் போதும் அப்படின்னு உடனே அப்ப ஆண்டவன் சொன்னார், நீ இப்படி கடுகளையும் சிறியது, மிளகுலையும் சிறியது, சீரகத்திலையும் சிறிய வரம்னா எனக்கு எப்படிடா தெரியும்? காட்டை கட்டி மலையை கட்டி பேசாம என்கிட்ட எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. உடனே நான் ஆண்டவன் உனக்கு இப்பமே வரத்தை தாரேன். ஆண்டவா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய வரத்தை சொல்லுவேன், ஆனா நீங்க வரம் தாரேன் என்று உங்க வாயால சொன்ன உண்மை நம்ப முடியாது. பார்வதியின் மீது சத்தியம் செய்து தாரம் வார்த்து கொடுத்தீரையானா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். பார்வதி மேல சத்தியம் வேணுமா? ஏண்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் பார்வதி மேல சத்தியம் கொடுத்தீங்கன்னா நீ கொஞ்சம் பயப்படுவீங்க. உனக்கு பயம் இருக்கும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான், இருந்தாலும் சத்தியம் எல்லாம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, பொய்யெல்லாம் உனக்கு வெறும் புளியோதரை மாதிரி. அதனால எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். அப்படி என்று சொன்ன போது அப்ப ஆண்டவர் நினைச்சார், சரி நம்ம படைச்ச பிள்ளைதானே, அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். அப்படி என்று பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார் பகவான் அந்த சிவபெருமான். எப்பா என் மகனே வல்ல